ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சாமுவேல் ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கு. இதில் 2 பைல் இருக்குது. பைல் நம்பர் 1 க்ரீன் கலர் ஹீலிங் ஸ்டோன், 2க்கு ஆரஞ்சு கலர். 2 பைலில் உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிட்டு பாருங்க. இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்க. அவர் நம்பர் 44455. இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மெசேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். நோ கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரீடிங் எண்டில் எஸ் ஆர் நோ கொஸ்டின் வச்சுருக்கேன். யாருக்காவது வந்து ஏஞ்சல் கிட்ட உங்களுக்கு கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு, நோ கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பாண்டிங் வந்து ரீயூனியன் ஆகுமா? ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு ஹைப் ஒன்று பண்ணிட்டு வாங்க. நிறைய மக்களுக்கு ரீச் ஆகும் சேனல். அந்த ஒரு சின்ன கர்மாவை, குட் கர்மாவை சேர்த்திக்கோங்க. ஓகேவா? இந்த சின்ன ஒரு ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நல்ல ஒரு குட் கர்மாவை நீங்கள் சேர்த்துக்க முடியும். ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கலெக்டிவ் ரீடிங்காக தரேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெசேஜ் வருது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யாருக்கா ப்ரைவேட் ரீடிங் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு சீக்கிரமே வந்து ஒரு மேரேஜ் லைஃப் அந்த மாதிரி அமையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து புது லைஃப்காக சில பேர் கேட்குறீங்க அப்படின்னா, நான் வந்து நோ கான்டாக்டில் தான் எடுக்கலான்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கார்டோட அந்த இது பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் ஃபீமேல் எனர்ஜி, நீங்கள் வந்து அந்த பாஸ்ட் லைஃப் வேணாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டீங்க. நியூ லைஃப்காக தான் நீங்கள் வந்து இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதுக்கான அந்த ஹீலிங், அதுக்கான டைம் டியூரேஷன் மாதிரி இது தெரியுது. யுவர் அட்ராக்ட் ரொமான்டிக் லவ் பை என்ஜாயிங் திஸ் மூமெண்ட் ஃபுல்லி. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு நியூ பார்ட்னர் அமையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரீயூனியன் பாசிபிள். உங்களோட பாஸ்ட் பர்சன் திரும்ப உங்கள் லைஃப்குள்ளே வர போகிறாங்க. ஸோ இந்த மூமெண்ட் வந்து உங்களோட அந்த லவ் பாண்டிங்கை நல்லபடியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கோட கொண்டு போங்க. இது சில பேர் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, பிரேக் ஆகிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வராங்க அவங்க திரும்ப உங்கள் லைஃப்குள்ளே. ஸோ நல்லா இருக்குது, உங்களோட எனர்ஜி நல்லா இருக்குது. நீங்கள் நிறைய பேர் வந்து ப்ரே பண்ணியிருக்கலாம், எனக்கு வந்து ஒரு ரீயூனியன் நடக்கணும், என் நபர் என்கிட்ட திரும்ப ரீயூனியன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் பாசிட்டிவாக அவங்களோட அந்த லவ், அதாவது இந்த மேரேஜ் லைஃப் வந்து நல்லபடியாக இருக்குது, அவங்களோட நீங்கள் வந்து இணக்கமாக இருக்கீங்க, ஒரு அன்பு பாசத்தோடு அவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு என்ன சொல்கிறதுன்னா அந்த ஒரு ஃபீலோட நீங்கள் வந்து இப்போ உங்களோட வைப்ரேஷன் இருக்குது. அதனால் திரும்ப ரீயூனியன் ஆகும்போது பழைய விஷயங்களை பேசி பாஸ்ட்டு கசப்பான விஷயங்களில் மூழ்காதீங்க. இப்போ இருக்க இந்த வைப்ரேஷனை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க சொல்கிறாங்க. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ப்ரே பண்ண விஷயம் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது. அதனால நீங்கள் வந்து எனக்கு ஏன் இன்னும் வரல, எனக்கு ஏன் எதுவுமே நடக்கலை, ஏஞ்சல் கிட்ட ரொம்ப வருத்தப்படுறீங்க. ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட இந்த லவ் பாண்டிங் ஆர் திருமண வாழ்க்கை ஸ்ட்ராங் ஆகணும்ன்ட்டு டிவைன் வந்து அவங்களோட சைடில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நீ வெயிட் பண்ணுறது வந்து வீண் போகாது. ஓகேவா? அது ஒர்த்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி சில ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு வந்து ஒரு நியூ லைஃப் பார்ட்னர் வராங்க. கண்டிப்பாக மேரேஜ், என்கேஜ்மெண்ட்டு அதுக்கான ஒரு விஷயந்தான் இப்போ நடக்க போகுது. நீங்கள் பழைய பாஸ்ட் பர்சனோடலாம் நீங்கள் வந்து இது பண்ண போகிறது இல்லை. இது ஒரு சிலருக்கு. அண்ட் ஒரு சிலர் நீங்கள் வந்து லவ்வர்ஸ் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா, ரீயூனியன் ஆச்சுன்னா திரும்ப இதை நீ வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இதை வெட்டிங்கில் கொண்டு போவீங்க. அதாவது மேரேஜ் சுச்சுவேஷன் கொண்டு போயிட்டு அதை மேரேஜில் வந்து ஸ்ட்ராங் பண்ண போகிறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹாப்பியா? கண்டிப்பாக என்கேஜ்மெண்ட் இருக்குது. ஒரு சிலர் என்கேஜ்மெண்ட் கொண்டு போவீங்க, ஒரு சிலர் என்கேஜ்மெண்ட்டுக்கு அடுத்தது மேரேஜ், அந்த விஷயங்கள் பண்ண போகிறீங்க. சூப்பர். யார் யாருக்கு இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த மெசேஜ், உங்களுக்கு தான் இந்த மெசேஜ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஐ கிளைம் த பிளஸ்ஸிங் சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஓகே, இந்த மெசேஜ், இந்த பிளஸ்ஸிங்கை வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நபர் வந்து ரீயூனியன் பண்ணுறதுல டிலே இருக்குது ஒரு சிலருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஃபைனான்ஷியலாக அவங்கள ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறதுல சில மெயில் எனர்ஜி, ஃபீமேல் எனர்ஜி, உங்களுக்கு உங்களோட வேலை, உங்களோட ஃபைனான்ஸ் ஸ்டெபிலிட்டி முக்கியம். இப்போ லைஃப்பை பற்றி, இப்போ வந்து ரீயூனியனை பற்றி யோசிக்கிற அந்த இதுவே இல்லை. ஏன்னா ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு. அதனால தான் இந்த லவ் பாண்டிங்கை பற்றி நீங்கள் வந்து யோசிக்க முடியல.
ஓகேவா? இதை முதல்ல நான் ஸ்டெபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸிங் ஃபுல்லாக நீங்கள் வந்து உங்களோட ஜாப் கேரியரில் தான் வச்சுருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு. அண்ட் ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான ஒரு நபரை, உங்களுக்கான ஒரு பார்ட்னரை நீங்கள் ஆல்ரெடி மீட் பண்ணிட்டீங்க. நீங்கள் மீட் பண்ண அந்த நபர் தான் உங்களோட நபர் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஏஞ்சல்ஸ். உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். இவங்க வந்து இவங்க கிட்ட பேசும்போது ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. நம்ம ஆல்ரெடி இவங்கள மீட் பண்ணியிருக்கோமா? இவங்க தான் நம்மளோட லைஃப் பார்ட்னரா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? இவங்க மேல ஏன் நமக்கு இப்படி ஒரு ஈர்ப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருந்துச்சுன்னா, அது வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. இவங்க தான் உங்களோட சோலா இருக்கலாம். உங்களுக்கான ஒரு நபர். ஆரா மேட்சிங் இருக்கும் ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு சோல்மேட் கனெக்ஷனா கூட இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. சரி, யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்க. நம்ம வந்து அடுத்த பைல் பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்க, ரெட் கலர் ஹீலிங் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்றாரு பார்க்கலாம். இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்றாரு பார்க்கலாம். இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுங்க, ஹைப் ஒன்று பண்ணுங்க, ஒரு குட் கர்மாவை சேர்த்திக்கோங்க. பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்றார், அவருக்கு ஒரு தேங்க் பண்ணிட்டு வாங்கப்பா. 44455 அவர் நம்பர். உங்களுக்கு பிளஸிங்ஸ் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா ஐ கிளைம் த பிளஸிங்ஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. உங்கள் விருப்பங்கள் ஏதாவது இருந்த ப்ரேயரை அதையும் நீங்கள் தெரிவிக்கலாம். சில பேர் பைல் 1 பார்த்தவங்க பைல் 2வும் பார்க்குறீங்க. சில பேருக்கு இந்த லவ் பாண்டிங் வந்து ரீகன்சிலேஷன் ஆச்சுன்னா அடுத்தது என்கேஜ்மெண்ட்டில் கொண்டு போக போகிறீங்க. சந்தோஷமா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், என்கேஜ்மெண்ட். ரீகன்சிலேஷன் ஆச்சுன்னா இந்த பாண்டிங்கை திரும்ப நீங்கள் வந்து ஸ்டெபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டீங்க. அண்ட் ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க நிறையா உங்கள் லைஃப்பில் வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் நீங்கள் கடந்து வரும்பொழுது எதுவுமே உங்களுக்கு லவ், அதாவது நீங்கள் காலேஜ் டே ஒரு பிஃபோர் மேரேஜ் அப்படின்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு எந்த ஒரு லவ் பாண்டிங்கும் சக்ஸஸ் ஆகிருக்காது, ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. சில பேர் வந்து மேரேஜுக்கு அப்புறமும் அந்த ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு இல்லைனா வரன் தள்ளி போகும், ரொம்ப நாளாக வந்து மேரேஜ் ஆகாமல் டிலே ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் கர்ம வினை தான் காரணம் சொல்லி உங்களை நொந்துக்கிறீங்களா? நீங்கள்லாம் மோஸ்ட் ஆஃப் கடகம், விருச்சிகம், மீனம் அண்டு கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னக்காரங்களுக்கு அதிகமாக தெரியுது. ஒரு சிலர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம் இருக்கிறவங்க ரொம்ப உங்களை பற்றி குறைப்பட்டுக்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் ஏன் அப்படி இருக்கீங்கன்னா, உங்களோட கேரக்டர், நீங்கள் வந்து பிறந்தீங்க இல்லையா, அந்த லக்னம் ராசி இதை பேஸ் பண்ணி பிறந்தீங்க இல்லையா, இதில் சில குணாதிசயங்கள் ப்ளஸ்ஸாக இருக்கும், மைனஸாக இருக்கும். அந்த மைனஸ் அதிகமாக இருக்கும்பொழுது உங்களால் நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ண முடியாது. அதனால தான் கஷ்டப்படுறீங்க. ஆனால் ஏஞ்சல் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீ வந்து அன்பானவங்க தான், உங்ககிட்ட எந்த ஒரு இதுவும் இல்லை, நீ வந்து தகுதியானவங்க தான், இந்த லவ் பாண்டிங்க்கு தகுதியான ஒரு சோல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பிளெஸிங்ஸ் இருக்குது. ஸோ ஏஞ்சலோட இந்த வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு உங்கள் குணாதிசயம் என்ன எப்படி ப்ளஸ்ஸை கொடுக்குதா இல்லை மைனஸை கொடுக்குதா, இந்த ராசி நட்சத்திரத்தில் என்ன கர்ம வினைக்காக நீங்கள் வந்தீங்க, அந்த கர்ம வினையை சரி பண்ணிக்கணும்னு நினச்சா நீங்கள் உங்களோட குருமார்கள் கிட்ட நீங்கள் சரண்டர் ஆகணும். ஓகேவா? குரு தீட்சை கொடுத்து உங்களுக்கு வாழ்வியலை கற்றுக் கொடுக்குற மாதிரி எங்கேயாச்சும் யாராவது குருமார்கள் அவைலபிளில் இருந்தால் போய் பண்ணுங்க. இல்லைனா டிவைன் பாத் சேனல் உங்களுக்கு அந்த ஆப்ஷனை கொடுக்குறோம். ஆஸ் அ குருவா உங்களுக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு. சில பேருக்கு அந்த திருமணமே ஆகாமல் தள்ளி போகிறதுக்கு அது எல்லாமே சரி பண்ணி தர முடியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கான நல்ல ஒரு பார்ட்னரை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்க முடியும். இல்லைனா காலம் ஃபுல்லாக இப்படியே இருந்துட்டு அந்த குணாதிசயம், அந்த கர்ம வினைக்காக அந்த கர்மான்னு சொல்லிட்டு அப்படியே தான் இருக்கணும்னு தவிர மாற்றத்தை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. பிளஸ்ஸிங்ஸ் வர அந்த ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் இருக்கணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சேனல் வந்து நீங்கள் பார்க்கணும் இல்லை கேட்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு மியூசிக் கேட்கணும், நான் வந்து சன் மியூசிக் கேட்கணும், இல்லைனா ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் ஸ்டேஷனில் வந்து பார்க்கணுன்னா அந்த ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் டியூன் பண்ணணும். இப்போ 98.3 அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து டியூன் பண்ணாதானே அந்த ஃப்ரீக்வன்சியில் வரக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் அந்த பாடல்களை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி கேட்க முடியும். நீங்கள் அலைன் பண்ணி வச்சுக்கிறது 95.3ல பண்ணிட்டு 98.3 வரல அப்படின்னா எப்படி வரும்? அது மாதிரி தான் இது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஓகேவா? இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட் இஸ். அண்ட் ஒரு சிலர் வந்து ஃப்ரெண்ட்ஸ்
ஒரு சிலர் நீங்க ரொம்ப அன்பானவங்க, ஆனா உங்ககிட்ட ஒரு குணாதிசயம் இருக்கு. அது பிளஸ் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்டு வழியா பார்க்கும்போது சில பேர் வந்து அந்த கடகம், விருச்சிகம், மீனம் இவங்க, அப்புறம் வந்து தனுஷ், இந்த ராசிக்காரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருப்பீங்க. நீங்க சொல்றது தான் கரெக்ட்டு. நீங்க வந்து ரொம்ப லாஜிக்கா தான் பேசுவீங்க. அதாவது உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஈவு இரக்கம் இல்ல அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. தனுஷுக்கு சொல்றேன். அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். பட் வந்து பிராக்டிகலா இருப்பாங்க. பிராக்டிகலா இருக்குன்னு சொல்லிட்டு, ஆம் ஒரு அன்பு, பாசம் இதெல்லாம் வந்து அவங்கள ரொம்ப இது பண்ணாது. அவங்க வந்து ரொம்ப மேலோட்டமா தான் பார்ப்பாங்க. இதுவே வந்து அது வந்து அ தவறு. ஓகேவா? மேலோட்டமா பார்த்துட்டு யாரையும் எல்லாத்தையும் வந்து ஒரு பிசினஸ் மைண்டோட தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி. அது மாரி சில பேர் வந்து இந்த கடகம், விருச்சிகம், மீனம் இவங்கலாம் வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாங்க. இவங்க அன்பு குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அன்பு சுத்தி இருக்கிறவங்க கிட்ட வந்து அவ்ளோ அன்பு குடுத்து, ஆனா இவங்கள சுத்தி இருக்கிறவங்க யாரும் இவங்கள மதிக்க மாட்டாங்க. இவங்க ரொம்ப ஓவர் கேட்காமலே செஞ்சு குடுப்பாங்க. இவங்க அ இவங்களோட இந்த மாரி ஒரு வில்லிங்னஸ் ஒரு ஹேபிட்னால என்ன ஆகும்னா, இவங்களுக்கு அந்த அன்பு திரும்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அத ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. நான் இவ்ளோ பண்ணேன். நான் இவ்ளோ தியாகியா இருந்தேன். ஆனா யாருமே இந்த மாரி எல்லாருமே வந்து என்ன வந்து எங்களுக்கு வந்து இது மாரி பண்றாங்க. எனக்கு அந்த அன்பு திரும்ப வரல. என்ன ரொம்ப ஏமாத்துறாங்க. என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப அதுவும் நெகட்டிவான கேரக்டர் தானே. ஓவர் வில்லிங்னஸ் இருக்கிறதும் வந்து நெகட்டிவ் தானே. அப்ப அந்த பேலன்சிங் கொண்டு வரணும் இல்லையா? அந்த எமோஷன் அதுதான் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ அதுதான் உங்களோட கர்ம வினை. இப்ப நீங்க ஒரு அன்பு காட்டுறவங்களா இருங்க. ஆனா ஓவரா போனா அது உங்களையே அழிச்சிரும். உங்கள சேஃப் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் சொல்றேன். அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அத தீட்சை குடுத்து சில பேர் பண்றாங்கன்னா, நீங்க போய் பண்ணுங்க. உங்க கர்ம வினைய சரி பண்ணிக்க உங்களோட அந்த கேரக்டர மாத்திக்கணும். உங்களோட தன்மை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு தான் நீங்க பிறந்திருக்கீங்க. ஆனா உங்களோட பிறவி குணத்த யார் மாத்த முடியும்? குருவால மட்டும் தான் மாத்த முடியும். உங்க வாழ்வியல இப்ப மாதா, பிதா வந்து உங்களுக்கு உடல் உயிர் குடுத்துட்டாங்க. ஆனா வாழ்க்கைய சொல்லிக் குடுக்குறது குரு தான். இங்க வந்து நெகட்டிவான பீப்பிள் முக்காவாசி நல்லது, கெட்டது எத்தனையோ விஷயங்கள் நடக்கும். எல்லாத்துலயும் இருந்து நீங்க உங்கள வெளிய கொண்டு வரணும்னா, குரு குருவோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்க கூட இருக்கணும். குருவோட வழிகாட்டுதல் இருக்கணும். குருகுல கல்வியே இன்னைக்கு கிடையாது. குருமார்கள் அன்னைக்கு வந்து வித்தைய மட்டும் கத்துக் குடுக்கல. ஆ நம்மளோட அந்த புராண காலத்துல. அவங்களுக்கு வாழ்வியலையும் சொல்லிக் குடுத்தாங்க. அவனோட கடமை என்ன? ஒரு சரியான இப்ப வந்து குரு கிட்ட போயிட்டு ஒரு ஸ்டூடண்ட் இருக்கான்னா, அவனுக்கு படிப்பு ரீடிங் ரைட் மட்டும் தான் அவனோட இது கிடையாது. அவன சுத்தி இருக்கிறவங்களையும் அந்த அவன பார்த்துக்கணும். அவன நல்லபடியா அவனோட உடல், மனம், ஆன்மாவ நல்லா பார்த்துக்கிட்டா தான் சுத்தி இருக்கிறவங்கள ஒழுங்கா பார்க்க முடியும். அதுக்கப்புறமா அந்த சொசைட்டிக்கு. ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அத யாரும் சொல்லி தரல. உங்களுக்கு அந்த கல்வி வேணும். உங்கள நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களோட இந்த தலைவிதி கர்மாவ மாத்திக்க முடியும். அதுக்கான பயிற்சிய தான், அதுக்கான தீட்சை வகுப்புகள தான் நான் நடத்திட்டு இருக்கேன். யாருக்கு விருப்பம் இருக்கோ வந்து ஜாயின் பண்ணி, உங்களோட அந்த பெர்த்ல இருந்து வரக்கூடிய உங்க குணாதிசயங்கள், அது பிளஸ்ஸா இருந்தா நல்லது, இவ்ளோ மைனஸா இருந்ததுன்னா, அது உங்களுக்கு பாதகமா அமையும். அதுலருந்து எப்படி உங்கள ரெக்கவர் பண்ணிக்கலாம்? எல்லாமே நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஓகேவா? அண்ட் இப்போ இன்னொரு கார்ட் மூலமா என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஓப்பன் யுவர் ஹார்ட் டு கிவ் அண்ட் ரிசீவ் த பெஸ்ட் எனர்ஜி. இப்போ இந்த ரீடிங் பார்க்கறதுல ஒரு சிலர் நான் இத சொன்னேன். இப்ப நான் சொன்ன விஷயம் தான் இந்த கார்ட்ல இருக்கு. நான் இந்த கார்டு பார்த்துட்டு தான் இந்த கார்டு மூலமா நான் சொன்ன விஷயம் தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்கள செல்ஃப் லவ் பண்ணு. ஏன்னா நீங்க உங்கள டேக் கேர் பண்றதே இல்ல. ஒரு சிலர் வந்து உங்கள கவனிக்கிறதே கிடையாது. இப்படியும் இருக்கக்கூடாது. இது இது வந்து நல்ல ஹேபிட்டா இது? கிடையாது இல்லையா? ம என் என் எப்பவுமே வந்து நம்ம வந்து எப்படி இருக்கோம்? நம்மளோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு? நம்ம மைண்ட் எப்படி இருக்கு? உங்களோட மனச நெறைய மக்களோட அந்த நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாத்தையும் நீங்க உள்வாங்கி, உங்களுடைய எண்ணங்கள, உங்களோட மனச குப்பை தொட்டியா நிரப்பி வச்சிருக்கீங்க. அப்படி இருந்தா, எப்படி நீங்க வந்து ஒரு நல்ல விஷயத்த நீங்க அட்ராக்ட் பண்ணிக்க முடியும்? உங்க மனம் ரொம்ப வேதனையா, வலியா இருக்கும் பொழுது, நீங்க எந்த யார்கிட்ட இருந்தும் அந்த அன்ப அதுதான் உங்களுக்கு திரும்பி திரும்பி வரும். சோகமா இருக்கிறது, கன்னிங்கா இருக்கிறது, யாரையும் இதுவும் தப்பு, அதுவும் தப்பு. சோகமா இருக்கிறதும் தப்பு, ரொம்ப சிடுசிடுன்னு இருக்கிறதும் தப்பு இல்லையா? ஒரு பேலன்சிங் இல்ல. அதனால ஃபர்ஸ்ட் ஒண்ணு நீ வந்து உனக்கு எது சேஃப்டின்னா, ஃபர்ஸ்ட் உன்ன வந்து நீ வந்து செல்ஃப் லவ் பண்ணு. நீ வந்து மத்தவங்கள அப்பதான் வந்து நேசிக்க முடியும். உன்கிட்ட ஒரு இவ்ளோ எரர் வச்சுக்கிட்டு நீ மத்தவங்க கிட்ட எப்படி அன்பு குடுக்க முடியும்? ஆனா கார்ட்ல என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டூ லவ். உனக்கு எது பாதுகாப்புன்னா, நீ மத்தவங்கள நேசிக்க ஆரம்பி. நீ உண்மையா மத்தவங்கள நேசிக்க ஆரம்பிச்சன்னா, நீ கொடுக்குறல்ல, அன்பு கொடுக்குறல்ல, அப்ப ரிசீவ் ஆகும். ஸோ உங்ககிட்ட வந்து நெறைய லாகிங் இருந்ததுன்னா, நீங்க எப்படி மத்தவங்களுக்கு அன்ப குடுப்பீங்க? அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் நீங்க உங்கள வந்து நேசிங்க. புரியுதா? உங்கள நீங்க வந்து ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா,
அந்த ஹர்ட்டிங் வந்து மற்றவங்க மூலமா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்க உங்களையே செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா மத்தவங்ககிட்ட அன்பா இருப்பீங்க. அது உங்களுக்கு திரும்ப வரும். புரிஞ்சா? எஸ். நான் சொன்ன மாரி தான். இந்த கார்ட் வழியா பார்க்கும்போது என்கேஜ்மென்ட் இப்ப நீங்க இந்த லவ் பாண்டிங்ல சில பேர் வந்து பிரேக் ஆயிருக்கும். அந்த பிரேக்கிங் முடிஞ்சு ரீகன்சிலியேஷன் ஆகுது. உங்களோட பெர்சன் திரும்ப ரிட்டர்ன் வரும்பொழுது, இத வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவீங்க. என்கேஜ்மென்ட் பண்ணுவீங்க மேரேஜ்க்காக. சூப்பர் மெசேஜ். ஓகே. கங்ராச்சுலேஷன்ஸ் ஃபிரெண்ட்ஸ். சில பேருக்கு வந்து நீங்க உங்க நபர்கிட்ட உங்களோட அன்ப உங்களோட அந்த புரிதல வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது? அவங்க மேல வச்சிருக்க நேசத்த எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது தெரியாம இருக்கீங்க. இப்போ டைம் வந்து மேக் த எஃபெக்ட். ஆ நீங்க வந்து இப்ப இந்த ரீடிங் பார்க்குறவங்க, நீங்க ஆக்ஷன் எடுங்க. உங்க நபர்கிட்ட நீங்க போய் பேசுங்க. நீ அவங்க தான் பேசணும். அவங்க தான் கால் பண்ணணும். அவங்களுக்குன்னு அவ்ளோ ஈகோ. நான் இவ்ளோ நான் மட்டமா? அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நீங்க வந்து ஆக்ஷன் எடுங்க. அவங்க வந்து உங்ககிட்ட வந்து அவங்க அன்ப வெளிப்படுத்துவாங்க. நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றீங்க. உங்களுக்காக சொல்றாங்க. உங்களுக்கு மனதுல என்னன்னா, நான் சொன்னேன்ல, அ 2 பேருக்கும் நடந்த அந்த பாஸ்ட் விஷயங்கள அதிகமா ஓட்டுறீங்க. நல்ல விஷயங்கள் இல்ல. நெகட்டிவா நடந்த விஷயங்கள அதிகமா யோசிக்கிறீங்க. அத செய்யாதீங்க. உங்க 2 பேருக்கும் நடந்த நல்ல விஷயங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்த அந்த மூமெண்ட்ட அடிக்கடி நெனச்சு பாருங்க. நீங்க ஆக்ஷன் எடுங்க, பேசுங்க. அப்போ இது ரீகன்சிலியேஷன் பாசிட்டிவா முடியும். இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? எஸ். அததான் சொல்றேன். இந்த ரீடிங் பார்க்கறதுல ஒரு சில மெயில் ஆர் ஃபீமேல் அதிகமா மெயிலுக்கு தெரியுது. அன்பு காட்ட தெரியல உங்களுக்கு. அத வந்து எக்ஸ்டெண்ட் யுவர் லைட் ஹார்ட்டட் எனர்ஜி டூ அதர்ஸ். அன்ப கொடுங்க. மன்னிப்பு கொடுங்க. மன்னிக்கவும் மாட்றீங்க. ரொம்ப ஒரு மாதிரி டைட்டா ஒரே ஹோல்டு பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்க லைஃப்ல சாய்ராம் ரிலீஸ் யுவர் எக்ஸ். இப்போ வந்து இந்த டைம் பீரியட் வந்து உங்களோட பாஸ்ட் லைஃப்ப நீங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய டைம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, நீங்க உங் உங்களோட அந்த பேக்கிரவுண்ட்ல, உங்களோட சப்கான்ஷியஸ்ல நீங்க அந்த பாஸ்ட் வலிகள சுமந்துட்டு இருக்கீங்க. அதனால கரண்ட்ல உங்களுக்கான பிளெஸ்ஸிங்க உங்களால அட்ராக்ட் பண்ண முடியல. அதனால இப்ப இந்த டைம் வந்து உங்களோட ஆ இந்த மாரி நெகட்டிவ் எனர்ஜிய கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. "த டைம் ஹஸ் கம் டூ கிளியர் யுவர் எனர்ஜி." ஓகேவா? அண்ட் ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரீடிங் பார்க்குறவங்க, உங்கள் லவ் பாண்டிங்க்கு உங்களோட கிட்ஸ் கொஞ்சம் வந்து அதாவது திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அல்லது நியூ லைஃப் கேட்குறீங்க அப்படின்னாலும், ஆ உங்களோட லவ் லைஃப் வந்து உங்க குழந்தைகளால கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுற மாரி தெரியுது. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு இது வந்து என்ன குழந்தைகள் பிறந்த நேரம் அந்த மாதிரி கொஞ்சம் நெகட்டிவா இருந்ததுன்னா, அந்த பர்ட்டிகுலர் இப்போ பேரண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவா போகும். லைஃப் பாண்டிங் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகும். அதனால கொஞ்சம் இது என்னன்னு பாருங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ல யார் இருக்கீங்களோ, அவங்க கொஞ்சம் ஒரு டெப்த்தா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பெர்சனல் கன்சல்டேஷன் கூட எடுத்து பார்த்துக்கோங்க. இதுலேருந்து நீங்க வெளிய வரதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத யோசிங்க. ஓகேவா? ஒரு கன்சல்டேஷன் வந்தீங்கன்னா தான் இத டெப்த்தா நான் வந்து பார்த்து குடுக்க முடியும். அண்ட் ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான சோல்மேட் வேணும்னு சொல்லி பிரேயர் வச்சிருக்கீங்க. ஏன்னா, உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப் வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க. நோ கான்டாக்ட்ல இருக்கிற நீங்க, டோட்டலாவே அந்த பாஸ்ட் லைஃப் வேணாம், நியூ லைஃப் தான் வேணும்னு சொல்லிட்டு, ஏஞ்சல் கிட்ட ப்ரே பண்ணீங்க இல்லையா? அந்த நல்ல விஷயஸ் நடக்க போகுது. உங்களுக்கான சோல்மேட்ட மீட் பண்ண போறீங்க. ஸோ, நீங்க கேட்ட அந்த விஷயங்கள் உங்ககிட்ட உங்க நபர கொண்டு வந்து சேர்க்க போகுது அப்படின்னு சொல்றாரு ஏஞ்சல். ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்க. சாமுவேல் ஏஞ்சலுக்கு. ஓகே. கண்டிப்பா வெட்டிங். சில பேர் வந்து ரொம்ப நாளா ப்ரே பண்ணீங்க இல்லையா? உங்க பிரேயர் கேட்கப்பட்டது. உங்களுக்கு ரீகன்சிலியேஷன் நடக்கும். அடுத்தது நீங்க அத மேரேஜ்ல கொண்டு போறீங்க. சந்தோஷமா? அண்ட் ஒரு சிலர் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து உங்களோட விஷஸ் ஃபுல்ஃபில் ஆகல. அ கொஞ்சம் நீங்க வந்து பாசிட்டிவா இருங்க. ஃபெய்த்ஃபுல்லா இருங்க. கண்டிப்பா உங்களுக்கான ஒரு நல்ல அன்பான வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி. இதோட ரீடிங் போதும்னு நெனைக்கிறேன். நெறைய மெசேஜ் வருது. ஓகே. வேற யாருக்காவது வந்து பிரைவேட் ரீடிங் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரிய நம்பர் புக் பண்ணிக்கோங்க. உங்களோட பாஸ்ட் வலிகள், கார்மிக் அந்த மாரி இருக்கு. இப்போ குடும்பத்தில சில இப்ப பாருங்க, இந்த குழந்தைகளோட அந்த கர்ம வினை இந்த பேரண்ட்ஸோட அந்த லவ் பாண்டிங்க அஃபெக்ட் பண்ணுது.
இது ஒரு சிலர் திருமண வாழ்க்கைக்காக ட்ரை பண்ணும்போது கூட சில பேருக்கு செகண்ட் லைஃப் அந்த மாதிரி அதுவும் வந்து எஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு பாருங்கள். இதுலேருந்து வெளில வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கார்மிக் சுச்சுவேஷனை மாற்றிக்கிறதுக்கு உங்களோட 7 சக்ரா ஆக்டிவேட் பண்ணணும். அதே நேரத்தில் உங்களுக்கு சில விஷயங்கள் ஃப்ளவர் ஹீலிங்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணாதான் அந்த கர்மா அந்த சோலுக்கான அந்த விஷயங்களை கிளியர் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ளவர் ஹீலிங் அந்த என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளவர் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க மூலயமா நான் வந்து உங்களுக்கு அந்த விஷயங்களை சரி பண்ணி உங்களோட லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு எல்லா ஒரு நல்ல விஷயங்களையும் இந்த போர்ட்டல் அப்போ 888 போர்ட்டல் அப்போ பண்ணலாம். அப்புறம் வந்து ஃபுல் மூன் டே, 3ஆம் பிறை, அப்புறம் நியூ மூன் டே, இந்த மாதிரியான பவர்ஃபுல் நாளில் நீங்கள் பண்ணும்போது உங்கள் கட்டுகள்லாம் உடையும், பிளாக்கேஜஸ் இருந்தால் கிளியர் ஆகும், பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஓகேவா? உங்களோட பிளாக்கேஜஸ் கிளியர் ஆகிட்டு உங்களோட ப்ளஸ் எனர்ஜி பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும். அதனால தான் அந்த மாதிரி பர்டிகுலர் டேஸை வந்து சூஸ் பண்ணுறது. யாருக்காவது ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் இந்த 888 போர்ட்டலில் கூட வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? இந்த நல்ல விஷயத்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நீங்களும் பலனடைங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைப்பட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? மீண்டும் மீண்டும் அதே பெயின், அதே ரிஜெக்ஷன், அதே எமோஷ்னல் ஹெவினஸ் இருக்கா? நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் லேட் ஆகுதா அல்லது கிடைக்கவே இல்லையா? அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக வேண்டியது உங்கள் எமோஷ்னல் பிளாக்ஸ், பாஸ்ட் பெயின், கார்மிக் பேட்டர்ன்ஸ் தான். இந்த பவர்ஃபுல் ஃபுல் மூன் எனர்ஜியில் நாங்கள் கொண்டு வருகிறோம் எமோஷ்னல் ரிலீஸ் கிளாஸ். ஆர்கேஞ்சல் அஸ்ரேல் மற்றும் ஆர்கேஞ்சல் ஜடாக்கியல் டிவைன் கைடன்ஸ் மூலம் உங்களுக்கு இருக்கும் எமோஷ்னல் பிளாக், ஃபியர், கில்ட், ஹார்ட் பிரேக், கார்மிக் ஹெவினஸ் போன்ற எனர்ஜிஸ் ரிலீஸ் ஆக உதவும் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ப்ராக்டிஸ் இந்த கிளாஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உங்களோட லைஃப்பில் ஒரு புதிய சாப்டர் ஸ்டார்ட் ஆகணும் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்காகத்தான். லிமிட்டட் சீட்ஸ் அவைலபிள். வாட்ஸ்அப் நவ் 9677079560. ஹீல், ரிலீஸ், ட்ரான்ஸ்ஃபார்ம். காட் பிளஸ் யூ. இப்போ நம்ம எஸ்ஆர் நோ கொஸ்டின் செக்ஷன் பார்க்குறோம். இதில் 2 பைல் இருக்குது. பைல் நம்பர் 1, 2. 2 பைலில் உங்களுக்கு எது ரெசனேட் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஹீலிங் கிறிஸ்டல், பைரட் கிறிஸ்டல் செகண்டு. உங்களுக்கு ரெண்டுத்தில் எது ரெசனேட் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏஞ்சல் கிட்ட உங்களுக்கு என்ன ஒரு கேள்விகள் இருக்கோ மனதில் நிறுத்திக்கோங்க. பார்க்கலாமா? இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு, இந்த கிரீன் கலர் ஹீலிங் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பைல் 2க்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். உங்களுக்கும் வந்து எஸ். ஓகேவா? உங்களுக்கு ஏஞ்சலே வந்திருக்காங்க. ஓகே, உங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும். ஓகே, ஸோ ஏதோ ஒரு விஷயம் லாங் டைமாக வந்து உங்களுக்கு ஏன் இப்படி இருக்குது என் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேள்விகள் இருக்குது, என்னோடய லைஃப்பில் மட்டும் எப்போ தான் ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விஷயம் நடக்கும். எல்லாமே வந்து ஒரு புரிதலுக்காக வந்து ஒரு விஷயமா தான் நீ அதை எடுத்துக்கணும். அதுலேயே மூழ்கிறாத அப்படிங்கிறது ஒரு கைடன்ஸாக கொடுக்குறாங்க இந்த எஸ்ஆர் நோ கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா. ஓகேவா? இந்த பைல் 2க்கு ரொம்ப அருமையாக ஒரு கைடன்ஸை கொடுக்குறாங்க ஏஞ்சல். உங்களோட விருப்பங்கள் நிறைவேற்றி தரப்படும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் வந்து பொறுமையாக நம்பிக்கையாக இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கான தீர்ப்பு கொடுத்துட்டாரு, உங்களுக்கான விஷயம் நடத்தி தருவார். அதனால் பொறுமையாக நம்பிக்கையாக இருங்க. பாஸ்டே பிடிச்சிட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கள். ஓகே, சரி. இப்போ இந்த எஸ்ஆர் நோ கொஸ்டின் செக்ஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகேவா? நான் கண்டினியூ பண்ணுறேன். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.